தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும், நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். என்ன பார்க்கலான்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நான் எனக்கு அறியாமையில இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் படிக்கல. எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது. நான் இந்த இந்த உருவத்துல இப்படி இருக்கேன். அவங்கலாம் நல்ல ஒரு பணக்காரர்களா இருக்கிறாங்க. என்னிடம் பணம் இல்லை. அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும். நமக்கு இது அவங்களுக்கு விளையாட தெரியும். இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? நம்மை நாமே தாழ்த்திக் கொள்வோம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிம்பாங்க. தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை நமக்கு இருக்கவே கூடாது. ஒரு விஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். நமக்கே தெரியாது நமக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குமான்னு. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதில் ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் துறையில் திறமையானவர்கள். நாம் நம்மை தாழ்த்திக் கொள்வது என்றது ஆரோக்கியத்தை கெடுக்கும். மன ஆரோக்கியத்தை கெடுக்கும். அப்ப என்ன ஆகும்னா முகத்திலேயே ஒரு வயோதிக தோற்றம் வந்துரும். எனக்கு தான் ஒண்ணும் தெரியாதுல்ல. எனக்கு இந்த Dress சூட் ஆகாது. நான் இப்படி இருந்தா பிடிக்காது. எதையோ நாமே தாழ்த்திப்போம். அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தெரியும். எல்லோரும் எல்லா விதத்திலும் திறமைசாலியாக இருக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். ஒருத்தர் நல்லா சமைப்பாங்க. ஒருத்தர் நல்லா பாடுவாங்க. ஒருத்தவங்க அவ்வளவு நீட்டா நல்ல நிறைய படிப்பாங்க. நிறைய பாடங்கள் சொல்லித் தருவாங்க. நல்ல ஒரு டான்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஏன்னா கைரேகை எல்லாருக்கும் ஒண்ணு தானே. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தானே இருக்கு. அது மாதிரி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த வேலை செய்பவர்களாக இருந்தாலும் அதில் நாம் திறமையாளராக இருப்போம். கண்டிப்பாக. இது என்ன பண்ணிடுறோம்னு சொன்னா, இது நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். நம்ம நாளே தாழ்த்திக் கொள்ளும்போது என்ன பண்றோம்? மற்றவர்கள் போல் நான் இல்லை என்று நம்மை நாமே தாழ்த்திக் கொள்கிறோம். இந்த தம்மை நாமே தாழ்த்திக் கொள்வதனால் ஒப்பிட்டு பார்ப்பதால் அது தவறான ஒரு விஷயம். என்னிடம் இருக்கும் ஞானத்தை நான் பெருக்கிக் கொள்வேன். என்னிடம் இருக்கும் திறமைகளை நான் முயற்சி செய்து நல்ல நிலைக்கு, நல்ல ஒரு மேலான நிலைக்கு கண்டிப்பாக வருவேன் அப்படின்ற ஒரு புரிதல் நம்மைக்கிடமே நம்ம இருக்கணும். நம்மை நாமே நேசிக்கணும். நம்முடைய திறமைகளை பார்த்து செல்ஃப் அப்ரிசியேஷன், நம்மை நாமே பாராட்டிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா சமைச்சேன். இன்னைக்கு இந்த பாடத்தை படிச்சேன். இந்த பாடத்தை நான் வகுப்படுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்ச வேலைகள் செய்தேன். ஒரு வீட்டையே நான் பெண்களாக இருக்கட்டும் ஒரு துப்புரவா செஞ்சதுக்கு அப்புறம் பாருங்களேன், எவ்வளவு நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒரு பெருமிதம் வரும். அதனால் நம்மை நாமே பாராட்டிக் கொள்ளலாம். ஞானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். இந்த மாதிரி குணம் வேணும்னா என்ன பொறுத்தவரை நான் கிரேட்பா, நீ என்னப்பா என்ன பத்தி சொல்றது? யாருடைய விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். விமர்சனங்கள் அவர்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போட்டோம். அதில் நம்மளால் முடிந்தா நாம் இன்னும் கொஞ்சம் அதிகம் மெருகேற்றிக் கொள்ளலாம். இந்த குணங்கள் வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நான் என்ன சொல்வேன் உங்களுக்கே தெரியும் இல்லையா? தொடர்ந்து தியானம் செய்து புத்தகங்கள் வாசித்து நாம் எடுத்துக்கொண்டு வந்த வாழ்க்கை, இதில் ஆன்ம வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம். உலகாய விஷயங்கள் என்பது கொஞ்சம் தான். அவசியமான விஷயங்கள் இருந்தால் மட்டும் போதும். ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்கான பாடத்தை நான் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். நான் எப்பயுமே திறமைசாலி, நான் எப்பயுமே உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.